Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்க யூனிட் 3 அதாவது வொர்க் புக் ஆன்சர்ல யூனிட் 3 நம்பர்ஸ் 2 அப்படிங்கற லெசன் உடைய வொர்க் புக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் draw beats according to the number and add. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸ் ஆட் போட்டு நம்ம அது வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டென்ஸில் 5 இருக்கா, ஸோ இப்போ 5 பீட்ஸ் 1 2 3 4 5. ஸோ அகெயின் ஒன்ஸில் எத்தனை இருக்குன்னா 4 1 2 3 4. ஸோ அகெயின் கீழே செகண்ட் பாக்ஸில் 22 இருக்குது. அப்போ இதில் 2 பீட்ஸ், இங்கே 2 பீட்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆட் பண்ணும். ஸோ டோட்டலாக இதில் எத்தனை பீட்ஸ் இருக்குது, 5 6 7 பீட்ஸ். ஸோ இப்போ கீழே 7 பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 பீட்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இங்கே எத்தனை பீட்ஸ் ரெட் பீட்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. ஸோ இப்போ 6 பீட்ஸ். இப்போ ஆன்சர் என்ன 76. ஸோ அதே மாதிரி கீழே பாருங்கள் 61 27. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 88. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 6 பீட்ஸ் வரையணும். ஸோ இதில் 1 பீட், அகெயின் 2 பீட்ஸ் 7 பீட்ஸ். ஸோ இங்கே 8 பீட்ஸ் வந்து நீங்கள் ப்ளூ பீட்ஸில் வரையணும். ஸோ வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 5 + 7 12. ஸோ 2 வந்து கீழே போட்டுட்டு மேலே ரிமைனிங் 1. ஸோ 4 + 1 5 5 + 3 8. ஸோ 82 தான் இதோடைய ஆன்சர். ஸோ இதே மாதிரியே ஃபார்மேட்டில் ஸோ ஆன்சர்ஸ்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரா பீட் அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் ஆட். ஸோ நம்ம வந்து இப்போ 100 கொடுத்துருக்காங்க. ஸோ 100th பிளேஸில் எத்தனை இருக்குது, 2 பீட்ஸ். ஸோ 10th பிளேஸில் 1 2 3 4 பீட்ஸ் இருக்குது. ஸோ 1st பிளேஸில் எத்தனை இருக்குது, 3 இருக்கா, 1 2 3 பீட்ஸ். அதே மாதிரி கீழே பாருங்கள் 1. ஸோ 100ல் 1, 10th 2 1 2 அண்ட் 1st 5 இருக்குது. 1 2 3 4 5. ஸோ 5 இருக்கா. இப்போ கீழே இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 368. ஸோ 100ல் 3 6, 10th 6 1 2 3 4 5 6. ஒன்ஸில் வந்து 8 1 2 3 4 5 6 7 8. இதோட ஆன்சர். ஸோ இதே மாதிரி கீழே இருக்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர்ஸ். ஸோ அகெயின் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று ஆட் பண்ணி காட்டுறேன். 7 + 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 12. ஸோ 2 கீழே போட்டுக்கணும், மேலே 1 போட்டுக்கணும். ஸோ 1 + 2 1 + 1 2 2 + 9 11. ஸோ 11க்கு 1 கீழே மேலே 1. ஸோ இப்போ 3 + 1 + 1 + 1 3. ஸோ அதே மாதிரி இது பாருங்கள் 4 + 8 12. ஸோ 2 கீழே மேலே 1. ஸோ 3 + 1 4 4 + 7 11. ஸோ 11க்கு 1 மேலே. நெக்ஸ்ட் இப்போது 2 + 1 3 3 + 1 4. ஸோ 412. ஸோ இதே மாதிரி ஃபார்மெட்டில் வரைஞ்சிக்கோங்க. நான் ஆன்சர்ஸ் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சேம் ஃபார்மேட். ஸோ 100ஸில் இருக்குது இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 + 4 10. ஸோ 1 ரிமைனிங். 4 + 1 5 5 + 8 13. ஸோ 3 கீழே மேலே 1. ஸோ 3 + 1 4 4 + 1 5. ஸோ இது இப்படி தான் ஆன்சர்ஸ். ஸோ ஆன்சர்ஸ் ஹைலைட் பண்ணுறேன், இதே மாதிரியே போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட் த ஃபாலோயிங். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 432 + 268. ஸோ இது வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 8 + 2 நமக்கு வந்து 10. ஸோ 0 கீழே மேலே 1. ஸோ 3 + 1 4 4 + 6 எவ்வளோன்னா நமக்கு வந்து அகெயின் 10. ஸோ 0 கீழே மேலே 1. ஸோ 4 + 1 5 5 + 2 7. ஸோ 700 தான் இதோடைய ஆன்சர். ஸோ அந்த 700 வந்து இந்த பாக்ஸில் நம்ம வந்து போட்டுடணும். ஸோ இதே மாதிரியே தான் இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். 700 700 700. ஸோ இது வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா கோவாஸ். ஸோ த நம்பர் ஆஃப் கோவாஸ் இந்த ட்ரீயில் மொத்தமாக எத்தனை கோவாஸ் இருக்குன்னா 46 கோவாஸ் இருக்குது. ஸோ பொமக்ரானட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 பொமக்ரானட் இருக்குது, ட்ரீஸ் இருக்குது. அந்த அந்த க்ரோ அப்படின்னா அந்த நிலத்தில், அதாவது அந்த தோட்டத்தில் 46 கோவா ட்ரீ இருக்குது, 27 பொமக்ரானட் ட்ரீ இருக்குது. மொத்தம் எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 73 ட்ரீஸ். இதை ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மென் இன் அ பஸ். ஸோ ஒரு பஸ்ஸில் வந்து பேசஞ்சர் போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 35 மென்ஸ் இருக்காங்க. ஸோ 35 மென்ஸ் அண்ட் 18 உமன்ஸ் இருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை பேர் பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 53. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஆட் பண்ணுறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் மொத்தமாக தேர் ஆர் 153 பிளேட்ஸ் இருக்குது. 153 பிளேட்ஸ். அப்புறம் அண்ட் 118 பார்ட்ஸ் வெசல்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. மொத்தம் எவ்வளோ வெசல்ஸ் இருக்குன்னா அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 271 வெசல்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் நம்ம ஆட் தான் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வந்து 329 பேசஞ்சர் ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஸோ மதுரையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ திருச்சியில் வந்து
அங்கே இப்போ கொஞ்சம் பேர் ஏறுறாங்க, 134 மெம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா ஏறுறாங்க. ஸோ இப்போ எத்தனை பேசஞ்சர்ஸ் மொத்தமாக இருப்பாங்க அப்படின்னா, ஸோ அங்கே மதுரையிலேருந்து வந்தப்போயே 329 பீப்புள், அப்புறம் திருச்சிக்கு வந்து 134 பீப்புள். ஸோ இவங்கெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 463 பீப்புள் வந்து மொத்தமாக அந்த ட்ரெயினில் இருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர். ஸோ நான் கெயின் அடிஷன் தான். ஸோ பிளேட் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 425 பிளேட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே பார்ட்ஸ் எத்தனை 219 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மொத்த வெசல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 644 வெசல்ஸ் இருக்குது மொத்தமாக. ஸோ அகெயின் அதே மாதிரியே ஸ்டார்டட் ஃப்ரம் ஒரு பேசஞ்சர் 626 பேசஞ்சரோட கிளம்புறாங்க. ஸோ கோவாவில் வந்து இன்னும் 245 பேர் எக்ஸ்ட்ரா ஏறுறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஏறும் போது மொத்தம் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் 626 + 245. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது 6 + 5 11. ஸோ மேலே ரிமைனிங் 1 3 + 4 7. ஸோ அகேன் 6 + 2 8. 871 பீப்புள் வந்து அதில் மொத்தமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் அ ஸ்டோரி ப்ராப்ளம். ஸோ மேலே இருக்க கொஷின் பிக்சரை பார்த்து நம்ம கீழே ஸ்டோரி நாமளே வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் பலூன்ஸ் எத்தனை பலூன்ஸ் இருக்குது அப்படின்னா 8 பலூன்ஸ். நம்பர் ஆஃப் கிஃப்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1 இருக்குது. ஸோ டோட்டல் லெவலில் இருக்குது 9. ஸோ அதோடைய ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் வந்து 6, நம்பர் ஆஃப் கப்ஸ் வந்து 3. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9. ஸோ இப்போ நாம் வந்து இதுக்கான ப்ராப்ளம் வந்து நம்ம எழுதணும். There are 8 balloons and 1 gift box at the birthday party. How many decorations are there in total? So next there are 6 plates and 3 cups are there in the cupboard. So how many things are there in the cupboard? So இது ரெண்டு தான் இதுக்கான ப்ராப்ளம்ஸ் எழுதிக்கோங்க. கிரியேட் அ ஸ்டோரி பேட்டர்ன். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நாமளே ஒரு ஸ்டோரி பேட்டர்ன் ரெடி பண்ணலாம். ராணி ஹேஸ் 135 flowers and her friend has 200 flowers. How many flowers they both have? சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 138 200. ஸோ 335. ஸோ இதோடைய ஆன்சர். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கிரியேட் அ ஸ்டோரி ப்ராப்ளம் அண்ட் ஃபைண்ட். ஸோ நாமளே வந்து ஒரு ஸ்டோரி ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஸ்கோர்டு 273 runs in 2016 and 402 runs in 2017 and 170 in 2018. So how many runs did he score in these 3 years? So 3 years. இந்த 3 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ரன் இன் 2016 பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 273. ஸோ ரன் இன் 2017 402. ஸோ ரன் இன் 2018 170. ஸோ இப்போ 3 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு எத்தனை ரன்ஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 845 runs. ஸோ அதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட் இது வந்து சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் சப்ராக்ட் பண்ணி காட்டுறேன். 6ல் 0 போச்சுன்னா 6 தான் வரும். ஸோ 5ல் வந்து 4 போச்சுன்னா நமக்கு 160. ஸோ இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாரோ வாங்கணும். ஸோ 8ஓட 6 வந்து சின்னது இல்லையா, ஸோ அப்போ அது 16 ஆகிடும். ஸோ இந்த 4 வந்து 3 மாறிடும். ஸோ 16ல் 8 போச்சுன்னா அகைன் 8. ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1. ஸோ 18. ஸோ ஆன்சர்ஸை வந்து நான் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ அகெயின் சப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஸோ 5 வந்து 9ஓட சின்ன நம்பர்ன்றதுனால இது நம்ம 15 மாற்றிடும். ஸோ இந்த 9 வந்து 8 மாறிடுது. ஸோ இப்போ 9ல் 15ல் 9 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 6. 8ல் 7 போச்சுன்னா 1. ஸோ 16 இஸ் த ஆன்சர். ஸோ இதே மாதிரியே ஃபார்மேட்டில் தான் நீங்கள் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 3 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா எப்படி பண்ணோன்னா 0 வந்து நம்ம 10 மாற்றணும். ஸோ அப்போ இது வந்து 1 வந்து 0 மாறிடுமா. ஸோ அப்போது 5 - 10 5. ஸோ இப்போ வந்து 10. அப்போ 2ஓட சின்ன நம்பர்ன்றதுனால அகெயின் நம்ம ஒரு பாரோ வாங்குகிறோம். ஸோ இங்கே வந்து 1 மாறிடுது. ஸோ 1 மாறும் போது இங்கே 10ல் 2 போச்சுன்னா 8. ஸோ அகெயின் 1ல் 1 0. ஸோ 85. ஸோ இதே மாதிரியே தான் நீங்கள் இதுவும் எழுதணும். ஹைலைட் பண்ணுற ஆன்சர்ஸை ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் சப்ராக்ஷன் இதே மாதிரி தான் ஒன்று வந்து பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 321 டிவைடட் பை 8 -8 இருக்கா. ஸோ 8 வந்து பெரிய நம்பர் 1ஓட. ஸோ அப்போ 11. அப்போ இது வந்து 1 மாறிடும். ஸோ 11ல் 8 போச்சுன்னா நமக்கு 3. ஸோ 1 அப்படியே எழுதிக்கலாம், 3 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ இதே மாதிரி தான் எல்லாமே நீங்கள் பண்ணணும். ஸோ ஆன்சர்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறா எழுதிக்கோங்க. ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 91 ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு ஷாப்பில் இருக்குது. அதில் 35 ஃப்ரூட்ஸ் வந்து என்னாச்சு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 91 - 35 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 56. ஸோ இது அதோடைய ஆன்சர்.
செகண்ட் பார்த்தீங்கன்னா 48 சீட், மொத்தமாக 72 சீட்ஸ் இருக்குது. 72 சீட்ஸில் 48 சீட்ஸ் வந்து ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணியாச்சு. பேலன்ஸ் எத்தனை சீட் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த 72 minus 48 நம்ம கொடுக்கும்போது நமக்கு வர ஆன்சர் வந்து 24. ஸோ 24 தான் அதோடைய ஆன்சர். டு மேக் த ஸ்கோர் ஆஃப் 100 how many runs still require? ஸோ இவங்களுடைய ஸ்கோர்ஸ் இதெல்லாம். ஸோ இவங்க 100 ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ ரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து 100ஆல் இதெல்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ணாலே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து 100ஆல் நம்ம மைனஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அன்புவோட இது பார்த்திங்கன்னா 83. ஸோ 100 minus 83 17. ஸோ அகைன் பார்த்திங்கன்னா மணி 100 minus 74 24. ஸோ அறிவு பார்த்திங்கன்னா எத்தனை 93 ரன்ஸ். ஸோ அப்போ அது மைனஸ் பண்ணால் இன்னும் 7 ரன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 100 எடுத்துருவான். ஸோ கதிருக்கு வந்து 79 இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 21. விமலுக்கு வந்து 68 ரன்ஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கான். ஸோ இன்னும் 100 எடுக்கணும்னா அவனுக்கு இன்னும் 32 ரன்ஸ் தேவைப்படுது. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இந்த ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து 950 கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் வந்து 412 கார்ஸ் வந்து ப்ளூ கார்ஸ், இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து ரெட் கார்ஸ் தான். இப்போ ரெட் கார்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ 950 வந்து மொத்த காரு, அதில் 412 வந்து ப்ளூ கார் பண்ணிட்டாங்க. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரெட் காரோடைய இது கிடச்சிரும். ஸோ 538 தான் வந்து ரெட் காரோட இது. ஸோ நெக்ஸ்ட்டு 375 பைனாப்பிள்ஸ் வந்து லோட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் 500 பைனாப்பிள்ஸ் ஹாஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் ஹவு many மோர் பைனாப்பிள்ஸ் ரேட்? ஸோ இப்போதைக்கு 375 பைனாப்பிளை தான் ஏற்றுறாங்க. ஆனால் 500 பைனாப்பிள் ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ பைனாப்பிள் வந்து பேலன்ஸ் நம்பர் லோடு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 500 minus 375 கொடுத்தாங்கன்னா நமக்கு 125 தான் இதோடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ராஜா அண்ட் சந்துரு ஹேட் 100 rupees. ஒவ்வொருத்தங்கள்ட்ட ராஜா கிட்டே 100 இருக்குது, சந்துருட்ட 100 இருக்குது. ஸோ இவங்க இதில் இருக்கிற பொருள்லாம் வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட எவ்வளோ மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்டம் ராஜா வாங்கின ஐட்டம் பாருங்கள். ராஜா வாங்கின வந்து டாப் வாங்கியிருக்கான். ஸோ கைட், அது வந்து டாப்பும் கைட்டும். ஸோ டாப்போட ரேட் வந்து 25, கைட்டோட ரேட் வந்து 35. ஸோ அவன் மொத்தமாக வாங்கியிருக்க டோட்டல் காஸ்ட் வந்து 60 rupeesக்கு அவன் செலவு பண்ணியிருக்கான். ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட் வந்து 100. ஸோ அவன் எடுத்துகிட்டு வந்த அமௌண்ட் 100 rupees. ஆனால் அவன் வாங்கின காசு வந்து 60 rupeesக்கு வாங்கிட்டான். ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் 40 இருக்கும். அவன்கிட்ட 40 rupees பேலன்ஸ் இருக்குது, 40 rupees. ஸோ அதே மாதிரியே இப்போ வந்து சந்துருக்கிட்ட வந்து அவன் வந்து பாலு, டாப்பு, மார்பிள் இது 3 பொருளும் வாங்குறான். ஸோ அப்போ வந்து 50 25 70. ஸோ மொத்தமாக 92 rupeesக்கு அவன் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். ஸோ அவன்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, மொத்தம் 100 rupees எடுத்துகிட்டு வந்தான். அதில் 92 rupeesக்கு வாங்கிட்டான். ஸோ அப்போ அவன்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 8 rupees இருக்கும். ஸோ அப்போ அவன்கிட்ட இருக்க பேலன்ஸ் அமௌண்ட் 8 rupees. ஸோ ராஜா கிட்ட இருக்கிறது வந்து 40 rupees, சந்துருட்ட வந்து 8 rupees பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஹவு many more runs needed to score 200? ஸோ 200 வந்து அவங்க ஸ்கோர் பண்ணால் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து அவங்க இது வந்து மேட்ச் 1 மேட்ச் 2ல் அடித்த ரன்ஸ். ஃபஸ்ட்டு அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஹைலைட் பண்ணுறேன். 98 144 168. ஸோ இப்போ 200 ரன்ஸ் வரணும்னா இப்போ என்ன பண்ணணும், அந்த ரன் ஸ்கோர் மொத்த ரன்னர் ஸ்கோர் வந்து 200ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 102 56 35. ஸோ இவ்வளோ ரன்ஸ் வந்து அவங்க 200 அடிக்க எனக்கு தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் கொடுத்துக்கோங்க. தெர் ஆர் 400 கோகோனட் இன் ராஜா ஷாப். ஸோ 400 தேங்காய் வந்து ராஜாவோட ஷாப்பில் இருக்குது. இஃப் 310 அண்ட் took home 25 coconuts, then how many coconuts will be there? ஸோ மொத்தமாக 400 கோகோனட்ஸ் வந்து அந்த ஷாப்பில் இருக்குது. ராஜா வந்து அதில் 310, அதாவது 310 கோகோனட்ஸை வந்து விற்றுறான். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் 25 கோகோனட்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடறான். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ இருக்குது, 400 இருக்குது. விற்றது 310. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனது 25. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதையும் விற்றதையும் வந்து நம்ம வந்து செல் பண்ணதையும் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3. ஸோ இப்போ 335 இது வந்து அவங்ககிட்ட இல்லை இப்போ கோகோனட். அப்போ 400 மைனஸ் 335 நம்ம கொடுத்தோம்னா அதோடைய ஆன்சர் என்னென்னா 65 கோகோனட்ஸ். ஸோ இது அதோடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க, 65 கோகோனட்ஸ். So there were 608 fruits in a shop. Of these 200 were mangoes and 112 were jackfruits and rest of were bananas. So how many bananas are they? So ஒரு கடையில்
608 அதாவது 608 ஃப்ரூட்ஸ் இருக்கும் மொத்தமாக. அதில் வந்து 220 வந்து மேங்கோஸாம், 112 வந்து ஜாக் ஃப்ரூட்டாம். ஸோ மிச்சம் இருக்க பழம் எல்லாமே வந்து பனானாஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ பனானா எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஃப்ரூட் வந்து நமக்கு 608, அதில் மேங்கோ வந்து 220, ஜாக் ஃப்ரூட் வந்து 112. ஸோ இப்போ வந்து இந்த மேங்கோவும் ஜாக் ஃப்ரூட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது நமக்கு 332 வந்துடும். ஸோ அப்போ இதை வந்து நம்ம 608ஓட நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு பனானாவுடைய ஆன்சர்ஸ் கிடச்சிரும். ஸோ 276 பனானாஸ் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. செலக்ட் எனி 4 items you wish to buy using ₹9,000. ஃபைண்ட் த ரிமைனிங் அமௌண்ட். ஸோ உங்கள்கிட்ட 9,000 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் எதை வாங்கிக்கலாம். ஸோ வாங்கிட்டு உங்கள்கிட்ட அந்த 9,000 மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஷர்ட் வாங்கியிருக்கேன். ஸோ ஷர்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய அமௌண்ட் வந்து 410. ஸோ அதே மாதிரி வாட்சோட ரேட் வந்து 2,450. அதே கேமரா வந்து 2,725. டாய் கார் வந்து 1,290. ஸோ இதெல்லாமே நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக எனக்கு செலவான காசு வந்து எவ்வளோனா 6,804. ஸோ 6,804 rupees வந்து எனக்கு வந்து செலவாயிருக்கு. ஸோ அந்த செலவை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அமௌண்ட் ஐ ஹேவ். ஸோ எங்கிட்ட இருக்க அமௌண்ட் வந்து எவ்வளோனா 9,000. ஸோ அதில் நான் செலவு பண்ண காசு வந்து 6,804. ஸோ இப்போது இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ரிமைனிங் அமௌண்ட் வந்துடும். ஸோ 2,196 rupees தான் என்கிட்ட வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். வாட் ஷுட் பி ஆடட் டு 1320 to get 50? ஸோ 1320 கூட எது நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 50 கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 17, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு சூஸ் த நம்பர் whose sum is 100. ஸோ இவங்களை ஆட் பண்ண ஆப்ஷன் பி ஆட் பண்ணால் தான் நமக்கு 100 வரும். நெக்ஸ்ட் on adding dash with the smallest 2-digit number we get the largest 2-digit number. So 89 is the answer. All the 3 boxes are filled to be same number. So choose the number. So all our boxes may 50. So next the difference between largest 2-digit number and 100 is dash. So 1. ஸோ லார்ஜஸ்ட் 2-digit நம்பருக்கும் 100க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். லார்ஜஸ்ட் 2-digit நம்பர் வந்து நமக்கு 99. ஸோ அதுக்கும் 100க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் 1 தான். ஸோ அப்போ 1 ஆன்சர். 70 + dash = 20. ஸோ 50 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 120 வந்துடும். ஸோ அகெயின் பாருங்கள், சூஸ் த ஆட் ஒன். ஸோ ஆட் ஒன் கொடுத்து 76 + 123. ஸோ இதான் வந்து ஆட். நெக்ஸ்ட் ஆல் தி பாக்ஸஸ் ஆர் டு பி ஃபில்டு வித் த சேம் நம்பர். சூஸ் த நம்பர். ஸோ 150 தான் அதோடைய ஆன்சர்ஸ், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. வாட் ஷுட் பி ஆடட் டு த ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் டு கெட் 100? ஸோ ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர்னாலே அதுவே 100 தான். ஸோ அதோட 0 ஆட் பண்ணால் தான் நமக்கு 100 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 0. ஸோ வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு த சம் டு கெட் 200? ஸோ இந்த நம்பர் இல்லாமல் இது கூட எது நம்ம ஆட் பண்ணால் 200 கிடைக்கும்னா, ஸோ இந்த நம்பர்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி 200ஆல் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 25. ஸோ 25 தான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் gives 500 when 500 is subtracted from the sum? ஸோ ஆப்ஷன் டி தான். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி 500ஆல் ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மந்த்லி டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மந்த்லி டெஸ்ட் 1. Choose the correct answer. So choose the correct answer. What should be the shape of the lid? So இந்த பாக்ஸை மூடுறதுக்கான லிட் என்ன ஷேப்பில் இருக்குன்னு சொல்லி கேட்குறது. ஆப்ஷன் பி rectangle. The expanded form of 97. So 90 + 7 தான் 97. So what should be added to 1525 to get 70? So answer is 30. Next, what should be added to the largest 2-digit number to get 100? So answer is 1. ஸோ மணி ஹேட் ₹100 if he buys. ஸோ அவங்க 2 பேர் வாங்கிட்டாங்கன்னா அவன்கிட்ட எவ்வளோ ரிமைனிங் அமௌண்ட் இருக்கும்? 55 90. ஸோ இதுவே அவனுக்கு வந்து 90 rupees ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து அவன்கிட்ட 10 rupees இருக்கும். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க. விச் ஆப்ஜெக்ட் ஹேஸ் 2 circular faces? ஸோ எதுக்கு 2 circular faces இருக்குன்னா சிலிண்டருக்கு தான். ஸோ ஆப்ஷன் பி. வாட் இஸ் த நம்பர் நேம் ஆஃப் 584? ஸோ 584, ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 120 dash is equal to 150. ஸோ ப்ளஸ் 30 தான். ஸோ நெக்ஸ்ட் on adding dash to the largest 2-digit number we get the largest 3-digit number. ஸோ ஆன்சர் இஸ் 900. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நம்பர் நம்ம ஆட் பண்ணும்போது
நமக்கு வந்து லார்ஜஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். ஸோ 99 தான் லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். இதோட நம்ம 900, ஸோ 900 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 999. ஸோ லார்ஜஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 900. ஸோ கோவா செல்லர் ரவி ஸ்டார்ட்ஸ் his sale with 400 govas. In the first 2 days he sell 308 govas and the 18 govas got rotten. ஸோ how many govas are left? ஸோ மொத்தமாக 400 கோவா எடுத்துகிட்டு அவன் விற்கிறதுக்கு வரான். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாளில் அவன் வந்து 308 கோவாஸாக 308 கோவாஸை வந்து விற்றுட்டான். ஸோ 8 வந்து கெட்டு போச்சு, அது வந்து 18 வந்து கெட்டுருச்சு, தூக்கி போட்டுட்டான். ஸோ how many govas ரிமைனிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 74. ஸோ 308ஐயும் 18ஐயும் நம்ம ஆட் பண்ணி 400 நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 74. ஸோ சூஸ் த வெர்டெக்ஸஸ் அண்ட் எட்ஜஸ் does the object have. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து cuboid. ஸோ cuboidோடைய vertexes வந்து 8 and edges வந்து 12. ஸோ நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் தட் கேன் பி ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட். ஸோ இந்த டிஜிட் யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட்னா 870. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அண்ட் த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து 1. ஸோ ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் வந்து 99, லார்ஜஸ்ட் 2 டிஜிட் நம்பர் வந்து 99, ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் வந்து 100. ஸோ இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா 1 தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு த சம் டு கெட் 500. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 500 கிடைக்குன்னா 150. ஸோ நெக்ஸ்ட், டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் when 182 is added to 82 is subtracted we get 500. So answer is 400. So choose the net cannot be formed. So இதுதான் வந்து ஃபார்ம் ஆகாது. So which is the correct comparison. So கரெக்டான கம்பேரிசன் வந்து இதுதான். ஸோ வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், which of one of the following numbers complete this addition fact. ஸோ இந்த addition fact கம்ப்ளீட் பண்ண இங்கே என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ 350 is the answer. So next பாருங்க, what should be subtracted from the smallest 5 digit number to get 1000. So answer is 0. Next, Rama wanted to buy a refrigerator that cost 9657, but she had 578 less than the cost of refrigerator. How much money did she have? ஸோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 9657 rupees வந்து தேவைப்படுதான். ஸோ ஆனால் இவங்கக்கிட்ட வந்து அந்த அமௌண்ட்டு அவங்க இருக்குது, ஆனால் 578 rupees மட்டும் கம்மியாக இருக்குது அப்படி சொல்லுவாங்க. அப்போ எவ்வளோ அமௌண்ட் இவங்கள்ட்ட வந்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த 9657ஓட 578 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9079 rupees அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த லெசன்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.